எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துலையும் யார் முதலமைச்சராக இருக்காங்க, யார் ஆளுநராக இருக்காங்க, துணைநிலை ஆளுநராக இருக்காங்க, கேபிட்டல் என்ன, அதே மாதிரி இப்போது ராஜ்யசபா சீட் எத்தனை இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ராஜ்யசபா சீட் எத்தனை, அதே மாதிரி லோக்சபா சீட் எத்தனை, அதெல்லாம் சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது அப்டேட்டட் லிஸ்ட் தான். ஸோ இப்போ செப்டம்பர் மந்த்ல இப்போ தில்லியோட முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க புதுசாக. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் அப்டேட் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முதலமைச்சர் அப்புறம் ஆளுநர் பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க அமைச்சரவையுடைய தலைவர் தான் முதலமைச்சர். ஸோ இப்போ ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க 25 வயது நிறைவு பெற்று இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் அவங்க முதலமைச்சர் ஆக முடியும். ஸோ அப்படி இல்லை, ஒருத்தவங்களை முதலமைச்சராக தேர்வு செஞ்சுட்டாங்க, அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க பொறுப்பேற்ற ஒரு 6 மாதத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அவங்க ஆகணும். ஸோ அப்படி 6 மாதத்துக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்படலைன்னா வேற ஒரு நபரை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சராக இப்போ தேர்வு செய்யப்படுறாங்களே அவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர். ஸோ சட்டப்பிரிவு 164 படி ஆளுநர் தான் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. ஸோ இது முதலமைச்சர் பற்றி. நெக்ஸ்ட் ஆளுநர் பார்க்கலாம். ஸோ மாநில அரசின் தலைவர், அதாவது அரசாங்கத்தின் தலைவர், மாநில அரசாங்கத்தின் தலைவர்னா முதலமைச்சர், மாநில அரசின் தலைவர் அப்படின்னா அது ஆளுநர். ஸோ ஆளுநர் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 153 படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசமைப்பில் சொல்கிறாங்க. இந்த சட்டப்பிரிவு 153 சட்டப்பிரிவின் கீழ். அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு இப்போது ஆளுநராக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க இன்னொரு மாநிலத்துக்கும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஸோ அதை பற்றி எந்த ஒரு ஆட்சேபனையும் இந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட கிடையாது. ஸோ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஒரே நபரே ஆளுநராக நியமிக்கப்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது சொந்த மாநிலத்தில் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுடைய ஆளுநராகவே நியமிக்கப்படுவது கிடையாது. வேறு மாநிலத்துக்கு தான் ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. சொந்த மாநிலத்தில் ஆளுநர்கள் நியமிக்கப்படுவது கிடையாது. நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு 155 படி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிக்கிறாங்க. இப்போ யார் ஆளுநரை நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து சட்டப்பிரிவு 156 படி பார்த்தீங்கன்னா ஆளுநர் இப்போ குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடியதான் இந்த சட்டப்பிரிவு 156. ஸோ ஆர்டிகல் 156 படி ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யலாம். இல்லைன்னா பல்வேறு காரணங்களுக்கு குடியரசுத் தலைவர் அவங்கள பதவியிலேருந்து நீக்கலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அடுத்து சட்டப்பிரிவு 157 மற்றும் 158 பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய பதவிக்கான தகுதி தேவைகள் குறித்து சொல்லுது. ஸோ ஆளுநர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்திய குடிமகனாக ஃபர்ஸ்ட் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 35 வயது நிரம்பி இருக்கணும். முதலமைச்சருக்கு 25 வயது பார்த்தோம், ஆளுநருக்கு 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் இவங்க உறுப்பினராக இருக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு என்ன பார்த்தோம், சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆளுநருக்கு பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் அவங்க உறுப்பினராக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற ஏதேனும் அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஆளுநர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதோடைய நிர்வாகிகள் யார், ஆளுநர், முதலமைச்சர்கள், அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பார்க்கலாம். நம்ம ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவங்க யாருன்னா நமக்கு தெரியும், MK ஸ்டாலின். MK ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இவர் எந்த கட்சி அப்படின்னா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், DMK கட்சியை சேர்ந்தவர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா சென்னை. அடுத்து தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இப்போ இருப்பவங்க யார் அப்படின்னா RN ரவி அவர்கள். நெக்ஸ்ட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது, நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவைங்கிறது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 234 உறுப்பினர்களை கொண்டது. ஸோ 234 சட்டப்பேரவை தொகுதியிலேருந்து தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டு 234 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க சட்டப்பேரவைக்கு. அடுத்து மக்களவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எத்தனை மக்களவை சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 39 சீட் இருக்குது.
அடுத்து மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா 18 பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யாருன்னா ஹேமந்த் சோரன். இவருக்கு முன்னாடி சம்பை சோரன் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ஹேமந்த் சோரன் தான் இருந்தாரு, மறுபடியும் ஹேமந்த் சோரன் தான் பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இந்த ஹேமந்த் சோரன் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த ஹேமந்த் சோரன். அடுத்து இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா ராஞ்சி. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கவர்னர் ஆளுநராக இருப்பவர் யாருன்னா சந்தோஷ் கங்குவார். சந்தோஷ் கங்குவார். அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய சட்டப்பேரவை தொகுதி, அதாவது சட்டப்பேரவை உறுப்பினர்களாக எத்தனை பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்கன்னா 81 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்டப்பேரவைங்கிறது 81 உறுப்பினர்களை கொண்டது. அடுத்து மக்களவைக்கு ஜார்க்கண்ட்லேருந்து 14 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. மாநிலங்களவைக்கு 6 பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு மாநிலங்களவையில் 6 சீட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹரியானா. ஹரியானா மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யாருன்னா நயாப் சிங் சைனி. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. ஸோ பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் தான் நயாப் சிங் சைனி. இவர் ஹரியானா மாநிலத்துடைய முதலமைச்சர். அடுத்து கவர்னர் யார் அப்படின்னா பண்டாரு தத்தாத்ராயா. அடுத்து சண்டிகர் தான் வந்து ஹரியானா மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம். ஸோ சண்டிகர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்துடைய கேபிட்டலாகவும் வரும். 2 மாநிலங்களுக்கு தலைநகராக சண்டிகர் இருக்கும். சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசமும் கூட. அடுத்து இப்போ ஹரியானா மாநிலத்தில் வந்து எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 90 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ஹரியானா மாநிலத்துடைய சட்டப்பேரவை அப்படிங்கிறது 90 சீட்ஸ் கொண்டது. அடுத்து மக்களவைக்கு ஹரியானாலேருந்து 10 பேர் தேர்வு செய்யப்படுறாங்க. மாநிலங்களவைக்கு ஹரியானாலேருந்து 5 பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. நெக்ஸ்ட் மிசோரம். மிசோரம் மாநிலத்துடைய முதலமைச்சராக இப்போ இருப்பவங்க யார் அப்படின்னா லால்து ஹோமா. லால்து ஹோமா தான் மிசோரம் மாநிலத்துடைய முதலமைச்சர். அந்த லால்து ஹோமா எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா ஜோரம் மக்கள் இயக்கம். ஜோரம் மக்கள் இயக்கம் கட்சியை சேர்ந்தவர் தான் லால்து ஹோமா. அடுத்து மிசோரம் மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா ஐஸ்வால். அடுத்து மிசோரம் மாநிலத்துடைய கவர்னராக ஆளுநராக இருப்பவர் யாருன்னா ஹரிபாபு கம்பம்பட்டி. ஹரிபாபு கம்பம்பட்டி. நெக்ஸ்ட் இந்த மிசோரம் மாநிலத்துடைய சட்டப்பேரவை தொகுதிகள் எத்தனை அப்படின்னா 40 தொகுதிகள். அதாவது மிசோரம் மாநிலத்துடைய சட்டப்பேரவை அப்படிங்கிறது 40 உறுப்பினர்களை கொண்டது. அடுத்து மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா மிசோரம்லேருந்து 1 நபர் தேர்வு செய்யப்படுறாங்க. மாநிலங்களவைக்கு மிசோரத்துலேருந்து 1 நபர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. நெக்ஸ்ட் மத்திய பிரதேச மாநிலம். மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவங்க யார் அப்படின்னா மோகன் யாதவ். மோகன் யாதவ் இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா இவரும் பிஜேபி தான், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா போபால். அடுத்து ஆளுநராக இருப்பவங்க யார் அப்படின்னா மங்குபாய் சாகன்பாய் படேல். மங்குபாய் சாகன்பாய் படேல் வந்து மத்திய பிரதேச மாநிலத்துடைய ஆளுநர். அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 230 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி மக்களவை தொகுதிகள், மக்களவைக்கு இந்த மத்திய பிரதேச மாநிலத்திலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்கன்னா 29 பேர். மாநிலங்களவைக்கு 11 பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. நெக்ஸ்ட் திரிபுரா. திரிபுரா ஸ்டேட்டுடைய முதலமைச்சராக இருப்பவங்க யாருன்னா மாணிக் சஹா. இவரும் பிஜேபி தான், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அடுத்த ஆளுநராக இருப்பவர் யாருன்னா நல்லு இந்திரசேனா ரெட்டி. திரிபுராவுடைய ஆளுநர் நல்லு இந்திரசேனா ரெட்டி. அதோடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா அகர்தலா. அடுத்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 60 பேர் இருக்காங்க இந்த திரிபுரால. அடுத்து மக்களவைக்கு திரிபுராலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க, எத்தனை சீட் இருக்கு திரிபுராக்கு அப்படின்னா 2 சீட். மாநிலங்களவையில திரிபுராக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சீட் தான் இருக்கு. அடுத்து ஹிமாச்சல பிரதேச மாநிலம். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா சுக்விந்தர் சிங் சுக்கு. ஸோ இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த சுக்விந்தர் சிங் சுக்கு என்பவர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேச மாநிலத்துடைய ஆளுநராக இருப்பவர் யார் அப்படின்னா சிவ் பிரதாப் சுக்லா. சிவ் பிரதாப் சுக்லா. அடுத்து கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடைகால தலைநகரமாக சிம்லா இருக்கு, குளிர்கால தலைநகரமாக தர்மசாலா இருக்கு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு. அடுத்து ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 68 உறுப்பினர்கள். அடுத்து மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திலேருந்து மக்களவைக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 4 சீட்ஸ் இருக்கு. அடுத்து மாநிலங்களவையில் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு 3 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் சிக்கிம் மாநிலம். சிக்கிம் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார் அப்படின்னா பிரேம் சிங் தமாங். ஸோ இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி. சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி.
ஸோ சிஎம் வந்து பிரேம் சிங் தமாம். அடுத்து வந்து ஆளுநராக இருப்பவர் யாருன்னா ஓம் பிரகாஷ் மாத்தூர். ஓம் பிரகாஷ் மாத்தூர் தான் சிக்கிம் மாநிலத்துடைய ஆளுநர். அடுத்து கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா காங்டாக். அடுத்து சிக்கிம் மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா 32 பேர். 32 உறுப்பினர்களை கொண்டதான் சிக்கிம் மாநிலத்துடைய சட்டப்பேரவை. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு சிக்கிமுக்கு எத்தனை சீட் இருக்குன்னா ஒரு சீட் இருக்கு. அதாவது மக்களவைக்கு வந்து ஒரு சீட் இருக்கு, மாநிலங்களவைக்கும் ஒரு சீட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா சித்தராமையா. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா காங்கிரஸ் கட்சி தான். இவரும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் சித்தராமையா. ஸோ கர்நாடக மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா பெங்களூரு. அடுத்து கவர்னர் ஆளுநராக இருப்பவங்க யார் அப்படின்னா தாவர் சந்த் கெலாட். நெக்ஸ்ட் கர்நாடக மாநிலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 224 உறுப்பினர்களை கொண்டதான் கர்நாடக மாநிலத்துடைய சட்டப்பேரவை. அடுத்து மக்களவைக்கு கர்நாடகாலேருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க? கர்நாடகாவுக்கு மக்களவையில் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னா 28 சீட் இருக்கு. மாநிலங்களவைக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 12 சீட்ஸ் இருக்கு. அடுத்து கேரளா பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய முதலமைச்சராக பினராயி விஜயன் இருக்காங்க. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னா இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் பினராயி விஜயன். அடுத்து இந்த கேரளாவுடைய கேபிட்டல் எது அப்படின்னா திருவனந்தபுரம். அடுத்து கேரளாவுடைய ஆளுநராக இருப்பவங்க யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் தான் கேரளாவுடைய ஆளுநர். அடுத்து கேரள மாநில சட்டப்பேரவைங்கிறது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 140 உறுப்பினர்களை கொண்டது. அடுத்து மக்களவைக்கு கேரளாலேருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க? கேரளாக்கு எத்தனை சீட் இருக்கு அப்படின்னா 20 சீட் இருக்கு. மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க கேரளாலேருந்து. நெக்ஸ்ட் அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சராக ஹிமந்த பிஸ்வா சர்மா. அடுத்து இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா. அடுத்து அசாம் மாநிலத்துடைய ஆளுநர் யாருன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அடுத்து கேபிட்டல் எது அப்படின்னா திஸ்பூர். அசாம் மாநிலத்துடைய கேபிட்டல் திஸ்பூர். அடுத்து அசாம் மாநில சட்டப்பேரவைங்கிறது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 126 உறுப்பினர்களை கொண்டது. மக்களவைங்கிறது வந்து 14 சீட்ஸ். அசாம் மாநிலத்திலேருந்து மக்களவைக்கு எத்தனை சீட் இருக்குன்னா 14 சீட் இருக்கு. மாநிலங்களவைக்கு 7 சீட் இருக்கு. அடுத்து ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய இப்போ ரீசெண்டாக தான் இங்கே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. ஸோ அதன்படி ஆந்திராவுடைய முதலமைச்சராக யார் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னா சந்திரபாபு நாயுடு. ஸோ சந்திரபாபு நாயுடு தான் ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்காங்க. இந்த சந்திரபாபு நாயுடு எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர். அடுத்து இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய ஆளுநராக யார் இருக்காங்க அப்படின்னா அப்துல் நசீர். அடுத்து ஆந்திராவுடைய கேபிட்டல் எது, தலைநகரம் எது அப்படின்னா அமராவதி. அடுத்து ஆந்திர பிரதேச மாநிலம் அப்படிங்கிறது எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது, எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 175 உறுப்பினர்களை கொண்டது. மக்களவைக்கு ஆந்திராவுக்கு எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 சீட் இருக்கு. மாநிலங்களவைக்கு ஆந்திராவுக்கு 11 சீட்ஸ் இருக்கு. அடுத்து தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சராக இப்போ இருப்பவர் யார் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி. இவர் வந்து காங்கிரஸ் கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் ரேவந்த் ரெட்டி. அடுத்து தெலுங்கானா மாநிலத்துடைய கவர்னர் யார் அப்படின்னா ஜிஷ்ணு தேவ்வர்மா. அப்புறம் கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் வந்து தெலுங்கானா மாநில சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 119 சீட்ஸ் இருக்கு. மாநிலங்களவைக்கு தெலுங்கானாவுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 17 சீட்ஸ் இருக்கு. மக்களவைக்கு 17 சீட் இருக்கு, மாநிலங்களவைக்கு 7 சீட் இருக்கு. அடுத்து அருணாச்சல பிரதேச மாநிலத்திலையும் ரீசெண்டாக தான் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணாங்கன்னா பெமா காண்டு. ஸோ பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து பெமா காண்டு தான் அருணாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்காங்க. அடுத்து ஆளுநராக இருப்பவர் யாருன்னா கைவல்யம் திருவிக்ரம் பட்நாயக். கேபிட்டல் எது அப்படின்னா இட்டாநகர். அடுத்து அருணாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவைங்கிறது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 60 உறுப்பினர்களை கொண்டது. அடுத்து மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் இருக்கு அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு. மாநிலங்களவையில் ஒரே ஒரு சீட் இருக்கு. அடுத்து மணிப்பூர் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா என் பிரேன் சிங். ஸோ இவர் வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் என் பிரேன் சிங். ஸோ அடுத்து கவர்னராக மணிப்பூர்ல யார் இருக்காங்கன்னா லக்ஷ்மண் ஆச்சாரியா. அடுத்து கேபிட்டல் எது அப்படின்னா இம்பால். நெக்ஸ்ட் மணிப்பூர் மாநில சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டது அப்படின்னா 60 உறுப்பினர்களை கொண்டது. மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா மணிப்பூருக்கு வந்து 1 சீட் இருக்கு, மாநிலங்களவைக்கு 2 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னா விஷ்ணு தியோசாய். இவர் வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். ஸோ அடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா ராமன் தேகா. நெக்ஸ்ட் கேபிட்டல் எது அப்படின்னா ராய்ப்பூர்.
அடுத்து இந்த சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 90 உறுப்பினர்களை கொண்டதான் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை. அடுத்து வந்து சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து மக்களவைக்கு எத்தனை சீட் இருக்குன்னா 11 சீட் இருக்கு. அடுத்து மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா 5 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் மேகாலயா மாநிலம். மேகாலயா மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா கான்ராட் கே சங்மா. ஸோ இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த கான்ராட் கே சங்மா. அடுத்து இந்த மேகாலயா மாநிலத்துடைய கவர்னர் யார் அப்படின்னா CH விஜயசங்கர் தான் இந்த மேகாலயா மாநிலத்துடைய ஆளுநர். அடுத்து கேபிட்டல் எது அப்படின்னா ஷில்லாங். அடுத்து மேகாலய மாநில சட்டப்பேரவைங்கிறது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது, எத்தனை சீட்ஸ் கொண்டது அப்படின்னா 60 சீட்ஸ் கொண்டது. அடுத்து மக்களவைக்கு மேகாலயாவிலேருந்து 2 சீட் இருக்கு, மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா 1 சீட் இருக்கு. அடுத்து பீகார் மாநிலம். பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருக்காங்க. இவங்க வந்து ஐக்கிய ஜனதா தள கட்சியை சேர்ந்தவர். நிதிஷ்குமார் வந்து ஐக்கிய ஜனதா தள கட்சி. நெக்ஸ்ட் வந்து பீகார் மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். நெக்ஸ்ட் கேபிட்டல் எது அப்படின்னா பாட்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 243 உறுப்பினர்களை கொண்டது தான் பீகார் மாநில சட்டப்பேரவை. அடுத்து பீகார் மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்களவையில் எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 40 சீட் இருக்கு, மாநிலங்களவையில் 16 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருன்னா ஏக்நாத் ஷிண்டே. ஸோ இவர் வந்து சிவசேனை கட்சியை சேர்ந்தவர் தான் ஏக்நாத் ஷிண்டே. அடுத்து மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக இருப்பவங்க யாருன்னா CP ராதாகிருஷ்ணன். அடுத்து மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல் எதுனா 2 கேபிட்டல் இருக்கு. மும்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சம்மர் கேபிட்டல், கோடைகால கேபிட்டல். அடுத்து நாக்பூர் அப்படிங்கிறது விண்டர் கேபிட்டல், குளிர்கால கேபிட்டல். நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 288 உறுப்பினர்களை கொண்டது. மகாராஷ்டிராவுக்கு வந்து மக்களவையில் எத்தனை சீட் இருக்குன்னா 48 சீட் இருக்கு, மாநிலங்களவையில் 19 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் மேற்கு வங்க மாநிலம், வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் யாருன்னா மம்தா பானர்ஜி. இவங்க வந்து எந்த கட்சினா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் மம்தா பானர்ஜி. அடுத்து கேபிட்டல் எது அப்படின்னா கொல்கத்தா தான் மேற்கு வங்க மாநிலத்துடைய தலைநகரம். மேற்கு வங்கத்துடைய கவர்னராக இருப்பவங்க யாருன்னா CV ஆனந்த் போஸ். அடுத்து மேற்கு வங்க மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 294 உறுப்பினர்களை கொண்டதா மேற்கு வங்க சட்டப்பேரவை. அடுத்து அங்கே மக்களவைக்கு மேற்கு வங்கத்தில் எத்தனை சீட் இருக்குன்னா 42 சீட் இருக்கு. அடுத்து மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் 16 சீட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்துடைய முதலமைச்சர் நெய்பியூ ரியோ. இவர் வந்து தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சி தலைவர் தான் இந்த நெய்பியூ ரியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலத்துடைய ஆளுநராக லா கணேசன் இருக்காங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா கோஹிமா. நாகாலாந்து மாநில சட்டப்பேரவை எத்தனை சீட்ஸை கொண்டது, எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 60 சீட்ஸ் கொண்டது. அடுத்து மக்களவையில் பார்த்தீங்கன்னா நாகாலாந்துக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு சீட் இருக்கு. அதே மாதிரி மாநிலங்களவையில் ஒரே ஒரு சீட் இருக்கு. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கேபிட்டல் எது அப்படின்னா லக்னோ. ஸோ இந்த உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் யார் இருக்காங்கன்னா யோகி ஆதித்யநாத். ஸோ இவரும் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் தான் யோகி ஆதித்யநாத். அடுத்து கவர்னர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னர் யார் அப்படின்னா ஆனந்திபென் படேல் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கவர்னராக இருக்காங்க. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து சட்டப்பேரவை தொகுதிகள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 403 பேர் இருப்பாங்க. மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா 31 சீட் கொண்டது உத்தரப்பிரதேசம். மக்களவையில் 80 சீட், அதிகமான மக்களவை சீட்ஸை கொண்டது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் தான். நெக்ஸ்ட் ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மா. இவர் வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். அடுத்து கவர்னர் யாருன்னா ஹரிபாவ் பாகடே. அடுத்து கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 200 உறுப்பினர்களை கொண்டதான் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை. அடுத்து மக்களவைக்கு ராஜஸ்தான்லேருந்து 25 சீட்ஸ் இருக்கு, 25 பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அடுத்து மாநிலங்களவையில் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு எத்தனை சீட் இருக்குன்னா 10 சீட்ஸ் இருக்கு. அடுத்து ஒடிசா மாநிலம். ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி இருக்காங்க. இவங்க வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான். நெக்ஸ்ட் வந்து ஒடிசா மாநிலத்துடைய கேபிட்டல் எது அப்படின்னா புவனேஸ்வர். அடுத்து ஒடிசா மாநிலத்துடைய ஆளுநர் கவர்னராக யார் இருக்காங்கன்னா ரகுவர் தாஸ். அடுத்து ஒடிசா மாநில சட்டப்பேரவைங்கிறது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 147 உறுப்பினர்களை கொண்டது, 147 சீட்ஸ். அடுத்து மக்களவைக்கு ஒடிசாலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க, ஒடிசா மாநில மக்களவையில் எத்தனை சீட்ஸ் வந்து கொண்டு இருக்குன்னா 21 சீட்ஸ் இருக்கு. மாநிலங்களவையில் ஒடிசாக்கு 10 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மான். ஸோ இவர் வந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர் தான் பகவந்த் சிங் மான்.
அடுத்து வந்து கவர்னர் யாருன்னா குலாப் சந்த் கட்டாரியா. கேபிட்டல் வந்து சண்டிகர். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரே தலைநகரம் தான், அது வந்து சண்டிகர். சண்டிகருங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரியும் கூட, யூனியன் பிரதேசமும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பஞ்சாப் மாநிலத்துடைய சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டது அப்படின்னா 117 உறுப்பினர்கள். மக்களவையில் பார்த்தீங்கன்னா 13 உறுப்பினர்களை கொண்டிருக்கு பஞ்சாப் மாநிலம். அடுத்து மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து 7 உறுப்பினர்கள், 7 சீட்ஸ் வந்து தேர்வு செய்யப்படுது. அடுத்து உத்தரகாண்ட் மாநிலம். உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமே இருக்காங்க. இவங்க வந்து பிஜேபி கட்சி. அடுத்து கவர்னராக யார் இருக்காங்கன்னா குர்மீத் சிங். அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேராடூன், கெய்சைன் 2 கேபிட்டல் இருக்கு. இதில் டேராடூன்ங்கிறது குளிர்கால கேபிட்டல், அடுத்து கெய்சைன் அப்படிங்கிறது கோடைகால தலைநகரம். அடுத்து உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 70 உறுப்பினர்களை கொண்டது. மக்களவைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்திலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க? மக்களவையில் உத்தரகாண்ட் மாநிலம் எத்தனை சீட்ஸை கொண்டிருக்கு அப்படின்னா 5 சீட். மாநிலங்களவையில் 3 சீட்டு. நெக்ஸ்ட் குஜராத் மாநிலம். குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யாருன்னா பூபேந்திர பாய் படேல். பூபேந்திர பாய் படேல் தான் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர். இவங்க பிஜேபி கட்சி. அடுத்து குஜராத்துடைய கவர்னராக இருப்பவங்க யாருன்னா ஆச்சாரிய தேவ்ரத். அடுத்து கேபிட்டல் எது அப்படின்னா காந்தி நகர். நெக்ஸ்ட் குஜராத் மாநில சட்டப்பேரவை எத்தனை சீட்ஸை கொண்டது, எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 182 சீட்ஸ். அடுத்து மக்களவைக்கு குஜராத் மாநிலத்திலேருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க? மக்களவையில் குஜராத் மாநிலத்துக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 26 சீட்ஸ். மாநிலங்களவைக்கு 11 சீட்டு. நெக்ஸ்ட் வந்து கோவா. கோவா மாநிலத்துடைய முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் இருக்காங்க. இவங்களும் பிஜேபி கட்சி தான். நெக்ஸ்ட் கோவா மாநிலத்துடைய ஆளுநர் யாருன்னா PS ஸ்ரீதரன் பிள்ளை. அடுத்து கோவா மாநிலத்துடைய கேபிட்டல் வந்து பாஞ்சி. அடுத்து கோவா மாநில சட்டப்பேரவை. கோவா மாநிலத்துடைய சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னா 40 உறுப்பினர்களை கொண்டது. மக்களவைக்கு கோவா மாநிலத்திலேருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க? மக்களவையில் கோவாக்கு எத்தனை சீட் இருக்கு அப்படின்னா 2 சீட் இருக்கு. மாநிலங்களவையில் கோவாக்கு ஒரே ஒரு சீட் இருக்கு. அடுத்து யூனியன் பிரதேசங்கள் பார்க்கலாம். 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த யூனியன் பிரதேசங்களில் யார் வந்து இப்போ துணைநிலை ஆளுநராக இருக்காங்க, மேலும் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தில்லி பார்த்தீங்கன்னா அதோடைய கேபிட்டல் புதுதில்லி. இதோடைய முதலமைச்சராக இப்போ ரீசெண்டாக தான் அதிஷி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாங்க. அவங்க பதவியை ராஜினாமா செய்வதாகவும் புதிய முதலமைச்சராக அதிஷி வந்து பொறுப்பேற்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எந்த கட்சி அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநராக தில்லியில் யார் இருக்காங்கன்னா வினய்குமார் சக்சேனா. ஸோ இப்போ நம்ம மாநிலங்களுக்கு ஆளுநர் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுடைய ஆளுநரை வந்து துணைநிலை ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து புதுச்சேரி. புதுச்சேரியோட கேபிட்டல் புதுச்சேரி தான். அதோடைய முதலமைச்சராக N ரங்கசாமி இருக்காங்க. அடுத்து துணைநிலை ஆளுநராக குனியில் கைலாசநாதன் வந்து ரீசெண்டாக தான் பொறுப்பேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் லடாக். லடாக் பார்த்தீங்கன்னா அதோடைய கேபிட்டல் லே. லடாக்ல ஃபர்ஸ்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் தான், அந்த லே கார்கில்னு சொல்லிட்டு 2 டிஸ்ட்ரிக்ட். இப்போ கூடுதலாக 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து உருவாக்கப்படுது. ஸோ மொத்தமாக லடாக்ல 7 மாவட்டங்களானது உருவாக்குது. ஸோ லே கார்கில் ஏற்கனவே இருந்தது. இப்போ ஜன்ஸ்கர், ட்ராஸ், ஷாம், நுப்ரா, சங்தங் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து லடாக்குடைய துணைநிலை ஆளுநராக BD மிஸ்ரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்கும்போது சம்மர் கேபிட்டல், கோடைகால தலைநகரம் வந்து ஸ்ரீநகர், குளிர்கால தலைநகரம் வந்து ஜம்மு. அடுத்து லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா மனோஜ் சின்ஹா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டிகர் நம்ம பார்த்தோன்னே ஹரியானாவுக்கும் பஞ்சாப் மாநிலத்திற்கும் ஒரே கேபிட்டல் சண்டிகர் இருக்கு. அது யூனியன் பிரதேசம் சொல்லி பார்த்தோம். அந்த சண்டிகருடைய கேபிட்டல் சண்டிகர் தான். அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னா குலாப் சந்த் கட்டாரியா. நெக்ஸ்ட் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் டையூ. ஸோ தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் அப்படின்னா பிரஃபுல் படேல். அடுத்து இதோடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா டாமன். அடுத்து லட்சத்தீவுடைய கேபிட்டல் வந்து கவரத்தி. அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா பிரஃபுல் படேல். அடுத்ததான் அந்தமான் நிக்கோபருடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக யார் இருக்காங்கன்னா DK ஜோஷி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எதுனா போர்ட் பிளேர். இதோட பேரை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீ விஜயபுரம் சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸ்ரீ விஜயபுரம் போர்ட் பிளேயரோட பேர் வந்து இப்போ ஸ்ரீ விஜயபுரம் சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இது வந்து அந்தமான் நிக்கோபருடைய கேபிட்டல். ஸோ மொத்தமாக வந்து இந்த வீடியோவில் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில்
யார் யார் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, அதாவது ஆளுநராக இருக்காங்க, துணைநிலை ஆளுநராக இருக்காங்க, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர், கேபிட்டல்லாம் பார்த்து முடிச்சாச்சு இதோட. ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எந்த டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் செப்டம்பர் 27 அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச், அடுத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச், நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.